ஜாதி மூணு ஜாதி நீங்க நினைக்கிற மாதிரி சுடமலம் உண்மையான ஜாதி உயர்ந்த ஜாதி யாருன்னு கேட்டா வீரம் பயந்தவன் தான் ஜாதி கோழைன்னு சொல்லுவாங்க. கோழை செத்து கொண்டே இருப்பான். உயரம் ஒன்றளவால் சென்று போகும். உயரம் ஒன்றியவனுக்கு நோய் நொடி கிடையாது, கிடையாது, கஷ்டமும் கிடையாது. இருந்தே கிடையாது. உயர்வைத்தவரை தாழ்வும் கிடையாது. பயந்தவன் பயம் வந்தா அதிலிருந்து வரக்கூடியது என்னன்னு சொல்லவே முடியாது. கீழாடி சொல்லுவாங்க. யாருக்கு பயம் கீழே இருக்கிறோம் அவன் கீழாடி மக்கள் கேவலமானவன் சொல்லுவான். நெருங்கும் கூட பயம் கிடையாது. பழங்களுக்கு நெருங்கல் கூட பயம் கிடையாது. இல்ல பயம் கிடையாதுப்பா. ஒரு பூனை நாயகன் நமக்குள்ள நினைச்சத மொழியாடிப்பா. பூனை குட்டியில ரோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எது குடிக்கிறது சவடி குடிக்கிறது இருக்கிற லைஃப் வந்து அடிபடும் போது மனசு ஒன்று. ஆனா இரண்டவன் இயங்குவதெல்லாம் பயம் சொல்லுவோம். இன்னமும் தெரியப்பட்ட மக்கள் மனிதனுக்கு ஒரு சாஸ்திரம் கிடையாது, ஒரு மதம், ஒரு பயம் கிடையாது, ஒரு யூனிவர்சிட்டி கிடையாது, ஒரு கல்வியும் கிடையாது, ஒரு கல்வியும் இல்லை. இருக்கா பயத்தினால் உருவானதுதான் இவ்வளவு கோவில், இவ்வளவு ஆஸ்பத்திரி, இவ்வளவு சாமிமார் உருவானது. இருந்தது பயத்தினால் உருவான கீழாடி மக்களுக்காக தயார் பண்ணதுதான் கோவில் குளத்து சாமி கூலம் நல்ல ஆசிரியர்கள் இருந்துச்சு. கோடிக்கணக்கில் மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய காரணம் ஒரு கணக்கான மக்கள் இப்ப அடித்தார்கள் பேசினார். பயம், இந்த பயம் எப்படி எல்லாம் தீங்கும். இந்த அறிஞர் சப்ஜெக்ட் இன்னொரு இன்னைக்கு இந்த பாருங்க, இந்த பயத்தை பற்றியும் தேவத்தை பற்றி இந்த பயம் வச்சு பேசுறோம். இந்த பயம் நமக்கு எவ்வளவு செய்யணும்னு பார்க்கலாம். குழந்தை பருவத்திலிருந்தே பார்க்கலாம். ஒரு விலங்கு கூட, ஒரு நாய்க்குட்டி கூட நிச்சயத்தை போற மாதிரி பாம்பு இருக்கு பூச்சி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சொல்லுமா? அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? இருக்கானா வெளிய போகாத, பாம்பு இருக்குது, பூச்சி இருக்குது, அது கடிக்கும் குடிக்கும். உண்மையான உழைக்க வீரம் பொருந்தியவருக்கு கூட தப்பு செய்யாத மனிதன் இந்த பயணம் கிடையாது. வாழ்க்கையை தப்பு சமன் செய்யாத மகன் யாராவது எழுதால் அவர் வீரம் புரிஞ்சுவார். யாருக்கும் அடிமையானதே கிடையாது. தப்பு பண்றவன் வர்ணித்தான் செய்யறான். தப்பு பண்றவன் அது அது நிவர்த்தி பண்றதுக்குன்னு நீங்க என்ன செஞ்சாலும் தப்பு முடியாது. பயம் உருவாகிறது தப்பு செய்வது. மக்கள் தான் மனித குலம் தான் உலகத்தை தப்பு தவறுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தெரியும். நாமதான் இதுக்கெல்லாம் நம்மளுடைய மனசு இந்திரியங்களை விட்டு எந்த ஏன்னா பகுத்தறிவு கொடுத்துருக்கீங்க, அறிவு கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கூடிய ஒரு பவர் மனிதனுக்கு பக்கம் கொடுத்துருக்கீங்க. இவங்க என்ன பண்றாங்க? இந்த மனசை வச்சு வேற இன்னொரு காரியங்களுக்கு தப்பு தவறுகள் நிறைய செய்யலாம். எனக்கு தெரியல. அந்த தப்பு தவறு செய்ய 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 என்ன ஆகும்? ஒரு தப்பு பண்ணா அந்த மனக்கிறதுக்கு நிறைய தப்பு செய்ய வேண்டும். உதாரணம் சொல்ற பாருங்க, கல்வி குடிக்கிறோம் வச்சுக்கேன் இல்லையா? கல்வி குடிக்கிற ஒருத்தர் மக்களுக்கு நம்ம கவர்மெண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. அருமையா நல்ல பார்க்கலாம், அங்கே குடிக்க இங்க முதலெல்லாம் அந்த அதுக்கு பயம் இருக்குன்னு கேட்டா பழைய காலத்துல கடலாம் நாராயணம் குடிக்கிற மணியா ரகசியமா ரூமுக்குள்ள யாரும் பார்க்க ஆரம்பித்தான் குடிப்பாங்க. அவ குடிச்சது வெளியே அந்த குடியார குடும்பத்துல யாரும் கொண்டு போறது. அப்ப இப்ப குடிக்கிறேன்னா அவருக்கு பொண்ணு கிடைக்காது. நான் கேட்காம இருக்கேன். ஐயா கொஞ்சம் தனியா இருக்கேன். அதுதான் ஆண்மகன் அவருக்கு தான் பொண்ணு கொடுப்போம்னு சொல்லக்கூடிய ஆளுநர் இருக்கு. அப்படித்தான் நான் அச்சுக்கு பொண்ணு கிடைக்காது போட்டாங்க. என்ன
பையன் கண்டுபிடிக்கிறது இல்லை, கடிதம் நிற்கிறதுன்னு சொன்னோம்னா கல்யாணம் சரி முனையவான் முடிச்சு போச்சு. அதெல்லாம் நான் சொன்னேன் வந்து போட்டாலும் திருப்பிக்கலாம்னு சொன்னா அந்த புள்ள ஒரு வாரம் போட்டு போன் மட்டும் இருக்கும். இந்த கடிதம் நீங்காத மாப்பிள்ளையா பிடிக்காத மாப்பிள்ளைன்னு எனக்கு கூடுதல் எல்லாரும். ஏன்னா தப்பு தவறு செய்யறதுக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் செய்யாத தப்பு தவறுதான் இவனை பயந்து உண்டு வந்து வியாதி உண்டாக்குறாங்க. மென்டல் டிப்ரெஷன் காரணம், கோவிலுக்கு போய் காசு கொடுத்த காரணம், கல்யாணத்துக்கு இல்லாமல் காசு கொடுத்த காரணம், யாரும் பூஜை அது இதெல்லாம் எதனால செய்யணும் தான் எதுக்கு செய்யணும்? தர்மம் அழிஞ்சது, தர்மம் அழிந்தான். தர்மம் ஏன் கிடையாது, நீ அழிச்சது. உலகத்துல அதர்மம் பெருகும் பொழுதோ தர்மம் நகராட்சிகளுக்கு பெரியோர்கள் வருவார்கள் பகவத்கீதை நடத்தி அடித்து விடுறாங்க மக்கள். தர்மம் எங்கேயுமே போறது சார். தர்மம் அடிமே கிடையாது. நீ அறிஞ்சாச்சுன்னு சொல்றது பாருங்க. நான் அதர்ம வழியில வாழ்ந்து நான் தர்மத்தை கெடுத்துட்டோம். நான் மக்கள் மனித உடல்தான், மக்கள் தான் தர்மத்தை. இந்த மக்கள் அதர்மம் தெரிஞ்சாச்சுதான் சொல்றாங்க. அதர்மம் எப்படி வளரும், அதர்மம் வர 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 மக்களுக்கு பயம் ஓகலாம். தப்பு தவறு செய்ய செய்ய எனக்கு வெளியே நடக்க முடியாது. ஏன்னா பழைய காலத்துல பெரியவர்கள் தான் ரோட்ல நடப்பாங்க, நேதாக்கள் நடப்பாங்க. இப்படி நடக்க முடியுமா? 217 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துல கபோட்டோஸ், அதாவது பாதுகாப்பு படைப்பு அமைச்சர் கொடுக்கிறாங்க. யாருக்கு? அரசியல்வாதி, எக்ஸ்எம்எல்ஏ, எக்ஸ்எம்பி இவங்கெல்லாம் இப்போ நிறைய பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எதனால? எப்படி பயம் உண்டாச்சு? அது கடவுளே இருக்கும், நானே இருக்கும். நான் தப்பு செய்யறதாக எனக்கு ரோட்டு நடக்க பயன்படும். எவ்வளோ அண்ணன் நம்ம வீட்டுல சோழனுடன் பயன்படும், யாரையும் கழிக்க மாட்டேன், நமக்கு கோபம் ஆவாங்க. ஆனா அவன் யாராவது கழிவுக்கு எரிக்கவோ அடிக்கவோ செஞ்சா அவனை 10 பேர்கள் நிச்சயமா இருந்தாலும் இவன் அவனை தனக்குள்ள இருப்பான். இவன் கழிவுக்கு எறியும் அது மாதிரி ஒரு வாழ்க்கையினால் நமக்கு பக்கத்துல இருந்தோட வீடு. அவன் நம்ம வீட்டுக்கு வெளியே போக மாட்டாங்க. ரெஜிஸ்டர்ங்கிற போலீஸ்காரங்க இவன் படிச்சுமா நினைக்கிறத கல்வி தெரிஞ்சிருக்கான். பையன் அது என்ன பையன் சொல்லி போட்டு ஓட்டு மாட்டேங்கிட்டு வந்துட்டான். அன்னைக்கு அங்க பாத்ரூம் எல்லாம் கிடையாது, அங்க போய் ஆற்றுல குளிக்க போகணும். இவனுக்கு பயம், சோழங்களாம் கல்லூரி எழுதிட்டு ஒரு பயம் இருக்கு. என்ன பண்ணுவாங்க, வீடு பிடிக்க வர மாட்டேன், நம்ம முன்னாடி வராம சோழ முன்னாடியே படுத்துட்டு இருப்பான். கிணறு வர அந்த ஓடலாம் நடந்து வராது பையன். பாத்ரூம் பயந்து பார்த்தவங்க அவசரம் போய் தந்துட்டான். என்ன காரணம்? இவன் தப்பு செய்ய இவனுக்கு தெரியும். அதுக்கு எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிருக்க அவன் அடிச்சு பயந்து இப்படி எல்லாம் பயத்தை உண்டு கொண்ட மனசை எந்த போராட பயம் விடவில்லை. பின்னாடி கயலை பார்த்த வச்சு பாம்பு சொல்லி வச்சிருக்கு. பாம்புதான் நீளமா இருப்பான், கருப்பா இருக்கான். அப்ப ரோட்டு போகும்போது ஒரு கயல் பார்த்து அந்த கயலோட கயலை பார்த்து ஒரு கோணியனாலே பாம்பு காய் நடக்குதா? ரெண்டுகளுக்கு நமக்குள்ள வித்தியாசம் பகுத்தறி மக்களுக்கு ஏன் சொல்லுவாங்க. நம்ம பகுத்தறி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பகுத்தறியோட மனிதர்களை சொல்லி இது எதனால வருதுன்னா மனிதன் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு உயிருக்கும் தேவையான காரியத்துக்கு மட்டும்தான் மற்ற விலங்குகள் இந்தியங்களை பயன்படுத்துவாங்க. நமக்கு ஏன் பயத்தாச்சு? மற்ற விலங்குகள் பயம் இல்லைன்னா மற்ற விலங்குகள் உடலுக்கும் உயிருக்கும் ஏறி பொய்களை பயன்படுத்தும், இந்திரியங்கள் பயன்படுத்தும். சாப்பாட்டுக்கும் உடலை காப்பாற்றுறதுக்கும் உயிரை காப்பாற்றுறதுக்கும் மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க? மனச வெளியில
சரிங்களா? உயிரை உயிரை காப்பாற்றணும்னா ஒரு நாயாலும் பாம்பாக அதிகமாக நகரவங்க பயன்படுத்துவாங்க. நாயை நம்மளா அது ஒரு மயக்க மறைக்கும் உயிரை காப்பாற்றுறது, உடலை காப்பாற்றுறதுக்குன்னு காப்பாற்றுக்கும் இந்தியர்கள் சாப்பாடு குடிச்சு உடனே மனத இந்திரியங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. 2 காரியத்துக்கு மட்டும்தான் விலங்குகள் இந்திரியங்களை பயன்படுத்தாங்க, உயிருக்கும் உடல். சரியா? மனுஷ மனசு மட்டும் இந்திரியங்களை இந்த 2 காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துற தேவையில்லாத எதை கண்ணுக்கு எதிர்பார்த்து அவங்க எல்லாம் எடுத்துருவோம். காலுக்கு எதிர்பார்த்து எல்லாம் இந்திரியங்களை நிறுத்தி வந்து எக்காலத்தை காட்டணும். இந்திரியங்களை வெற்றி முக்கிய விவகாரத்துக்கு விட 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 மனசுல பயம் போயிட்டு நமக்கு பயந்தாக்கூடிய தொழில்நுட்ப கதாபாத்திரங்கள் மனசை உருவாக்கக்கூடியது ஐம்பொழிகள் இந்திரியங்கள். ஞானேந்திரியங்களே சொல்லிட்டார், கண்ணேந்திரியங்கள் கிடையாது. ஞானேந்திரியங்களை கண்காணிக்கும் வாழ் சொத்து என்கிற 5 இந்திரியங்கள் தான் நமக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய மெய் கதாபாத்திரம். அதனால ஆகியங்கள் இந்திரிய ஒழுக்கம் வேற ஒன்றும் வேண்டாப்பா. இந்திரிய ஒழுக்கம் வந்தாலே பயம் போச்சு. அப்படியா சொல்லுவாங்க. வீரன் அப்படின்னா வாழ குடிச்சு வெட்டக்கூடியவங்க தோக்கு போகுடிக்கு போறவங்க வீரன். அது பயந்தவங்க. அது பயந்த நான் கட்டி வச்சிருக்கு, நான் சமாதானம் வச்சிருக்கு போகும்போது அப்படி என்ன ஆயுர்வேதிச்சாங்க கோழி ஆயுர்வேதம் அப்ப அப்படியா சொல்றது. அதான் வீரன் சொல்ற வீரன்னா விவேகம் எவருக்கு இருக்கிறதோ சிந்திக்கக்கூடிய பவர் இந்திரியங்களுக்கு விட்டுக் கொடுக்காத இந்திரியங்கள் விஷயங்கள் எடுத்தாலும் அதை சிந்திக்கக்கூடிய பவர் எவருக்கு இருக்கிறதோ அவன் வீரன். சிந்திக்கிறவன் வீரன், சிந்திக்காதவன் கோழை. பயங்கரம் எப்படி ஈச்சு பாருங்க. நீங்க நினைக்கிறவா நம்ம பயத்தை பிடிக்க திருப்பி பிடிக்கிறவனா இந்த இல்லைன்னா கோடிக்கணக்கான மக்கள் இந்திரியங்கள் வழி விவகாரத்துக்கு விட்டுட்டால் இவர்கள் பயன்படுத்துவார்கள். தேவையே இல்லை. கண்ணால் பார்க்கட்டும், காது கேட்கட்டும், மூக்கருவி வேலை செய்யட்டும், நாக்கருவி வேலை செய்யட்டும், தொக்கருவி வேலை செய்யட்டும். மனிதன் இவருடைய மனசை இந்திரியங்களுக்கு கட்டுப்படாமல் இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை நடத்துறவன் கோழையும் ஒத்துமாட்டான். இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்ட மனசு எப்பவுமே எப்படி இருப்பான்? உயரணும் என்ற எண்ணத்திலே இருப்பான். அவன் எல்லாருக்கும் கேரக்டர். ஒரு செடி கூட பாருங்க, ஒரு நிலம் போச்சுன்னா அது முளைச்சு அது பெருசாக நினைக்கிறேன். நாமளும் எந்த கண்ணத்திலையும் வந்து அதை நமக்கு தெரிஞ்சு வரும். பணம் சம்பாதித்து மற்றவரோட நாம் தெரியும் பார்க்கிறார். படித்தால் நான் தெரியும் படிப்பாளி ஆகும். வேலையில் நான் உயர்த்தவன் உயரணும் ஒரு பட்டதாரி ஆகும். மனிதன் வந்து அறியக்கூடிய அந்த இந்திய சுதந்திர கட்டுப்பாட்டு உயர்வாகியா அழியும் பொருளுக்கு அது அழியாத பொருள் நடத்திவன் உயர்ச்சிக்காக பாடுவான். அவங்க ரொம்ப பாருங்க. யாராவது ஜெயந்தி பார்த்துலப்பா பார்த்துதா? யாரு பார்க்கிறேன் பண்ணலாம். வெரி குட் வெரி குட். இன்னைக்கு மனுஷாவதாரத்தை பற்றி பேசணும். ரொம்ப ஷாப்பா மனுஷாவதாரம் நாம நினைக்கிற அப்படியே சொல்ற கதையும் கேள்விப்பட்டு இந்த கதையில நம்ம கூட கதையா கூட நம்ப முடியாது. இது நம்பிக்கையான கதையா ஒரு கடவுளை நீங்களாக வந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா அது நம்பக்கூடிய கதையா? அது ரகசியத்தை சொல்ற பாருங்க இல்லையா? மனுஷியம் அப்படின்னால ஒவ்வொரு ஜீவனுடைய மனசுடைய எண்ணங்களும் என்ன இருக்கும்? இந்திரியங்களனால உயர்ச்சி தெரியும். அழியக்கூடிய பெரிய அந்த அழியக்கூடிய விஷயத்துல தான் இவன் மனசு ஒழிஞ்சு.
ஓடிது. அது ஓட ஓட ஓடி வந்து பயம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? இந்திரியங்களுக்கு கட்டுப்படாத மனசு உயிருக்கு கட்டுப்படும். நம்ம ஆன்மாவுக்கு கட்டுப்படும். நம்ம ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய எவனுக்கு பயமே தந்தையாவது இந்தையாவது அது வருமா? இது கிடையவே கிடையாது. சாது சாப்பிட்டுமே ப்ராப்ளம் எல்லாம் நம்பிக்கைதான். அது வந்து அந்த ஏழை எப்படி இருப்பாங்க கேட்டா எதுக்கு வைக்க மாட்டான். எது நடந்த கொஞ்சம் கட்ட நடந்த ஒரு ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அந்த ஆளு பயமே கிடையாது. எது நடந்தாலும் சரி எல்லாம் நம்பிக்கைதான். ராஜாவுக்கு இவங்கதான் இந்த மாதிரி மந்திரி இதற்கு பயமே இல்லை. எது நடந்தாலும் நம்பிக்கைதான். உடனே இந்த ராஜா வந்து ஏதோ ஒரு கட்சியோ சாய பொருள் எடுத்தாங்களா கை கட்டாச்சு ரத்தம் போயிட்டு இதுவும் நல்லதுதான். பயமே இல்ல. ராஜா வந்து ரத்தம் போயிட்டு காய் வந்து ஏண்டா இப்படி சொல்றேன் பாதி இது நன்மைக்கு தான் சொல்றீங்க. என் தமிழ் கட்டாது நன்மைக்கா? ஆமா ராஜா அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சுட்டான். இவனாலும் பயமே கிடையாது. அப்பா பேசு அப்பா பேசி போயிட்டாரு நன்மை, அம்மா பேசு அப்படின்னு நன்மைக்கிட்டான், பயப்பட்டு அது நன்மைக்கிட்டான், செருப்பால் அடிச்சது அது நன்மைக்கிட்டான். இப்படியே பயமே கிடையாது. எந்த விட்டாலும் பயம் இல்லாத நன்மைக்கிட்டான். நம்மளால நினைக்க முடியுமாமா? நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமாமா? ஒரு சிவபெருமானுடைய பக்தர், அருமையான பக்தர். அவருக்கு 63 நயமான ஒரு காலத்துக்கு தெரியவில்லை. பயமே கிடையாது. எல்லாம் பகவான் தான். எது நடந்தாலும் பகவான் நினைக்கிறார். இந்த ஒரு வார்த்தை சொல்லி இருக்கக்கூடிய மந்திரி ராஜா திருப்பட்டாலும் பயந்தாலும் ராஜா ரொம்ப பயந்தாலும் எல்லாரும் கட்டாச்சியா அது ஆடுனதுக்கு அப்புறம் நீங்க ராஜா என்ன பண்ணிக்க தெரியுமா? நியாயாடி போகும்போது மந்திரி வரமாட்டாருன்னு தெரியாது. எதுக்கெடுத்தால் நன்மைக்கு நன்மை சொல்லிட்டே இருப்பான். சந்திரபாசம் நீ வரமாட்டேன், நான் போட காட்டுல வேட்டைக்கு போறான்னு தெரியல. காட்டுல வேட்டைக்கு போட அந்த காட்டுல காட்டு பிராணிகள் தான் அந்த அவசாரத்துக்கு ஒரு பூஜை. அன்னைக்கு யாராவது வந்தா அதுல நடவடி செய்யணும். காடை மாதிரிலாம் பிடிச்சி ராஜா பிடிச்சிட்டான். நமக்கு அருமையான இடங்கள் ராஜாவே கூட்டிட்டு போய் பார்த்தா மூக்கம் கூப்பிடுறாங்க. உடம்பு நல்லா பாடுறேன். எல்லாரும் அங்க வைக்கிறது நான் கட்டணம் கூடாது. பார்த்தா யாரும் எவ்வளவு கட்டாயம் இது அடிக்கக்கூடாது. ஏன்னா அம்பாளுக்கு பிடிக்காது. ஊழல் அம்பாளுக்கு கருத்து கொடுக்கூடாது. ராஜா அப்படியே அன்னைக்கு சொல்லியிருக்கல கை முடிச்சது நல்ல கிட்டான்னு சொன்னத மந்திரி. அப்போ சரி நீ வரவேண்ட காலத்துக்கு நான் போறேன் அப்படின்னா போறான். அப்ப திரும்பி இந்த ராஜா வந்ததுக்கு அப்புறம் ராஜா வந்து மந்திரி கூட்டி ஏப்பா நீ இந்த கை கற்பனைக்கு நன்மை நல்லதுதான் சொன்னீங்க, தைரியமா சொன்னீங்கப்பா. ஆமா என்ன காரணம்? அதனால என்ன நல்லது செய்யுமா? இந்த காடல்கள் என்ன கை திறந்து கொண்டு உடனே ஊனமுட்டதுனால என்ன கை தாக்கு. அப்ப நான் நீ ஏற்பா நீ எல்லாம் தனியாக கேட்ட நம்ம 2 பேருமே சேர்ந்து பிடிக்கும் வச்சுக்கோம். அந்த காதலே சேர்ந்த பிடிப்பா கண்டிப்பா எனக்கு நன்மை இருக்கு. ராஜா வந்து மன்னனுக்கு காட்டுக்கு வராத பேர் அதுவும் நன்மைக்கிட்டான். இந்த ஒரு எண்ணம் நமக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்குத்தான். சரி தப்பு பண்ணணும், நமக்கு கஷ்டம் வந்தது, நோய் வந்தது, காய்ச்சல் நம்ம நன்மைக்குத்தான். நம்ம எப்படியோ தப்பு பண்ணணும். வயசுக்கு யாருக்கு வந்துருச்சு? எதனால வந்தது? கடவுள் தண்ணி அடிச்சு போட்டு நோட்டு போய் போட்டோம். அது கடவுள் சொன்னதான் நிறைய கேள்வி செஞ்சு போயிட்டு இருக்குல்ல. உடனே வராது. அப்ப நிறைய ஆளுநர் பண்ணி கேள்வி செஞ்சு கொடுக்கல.
என்ன காரணம் கேட்டா நமக்காக சொல்லக்கூடாது. என்ன தப்பு தப்பு நடந்தாலும் சிந்திக்க முடியாத இது எல்லாம் கண்டு பயப்படுவதுதான் நமக்கு நோய்க்கு காரணம், பக்திக்கு காரணம். பக்திக்கு என்ன பேர் தெரியுமா? இந்த கோடிக்கணக்கான மக்கள் பக்தின்னு ஓட முடியாது. எதனால் வந்த பக்தி? பயத்தினால வந்த பக்தி. பயபக்தி உண்மையான பக்தனுக்கு அது கிடையாது. உண்மையான பக்தன் தான் வீரம், விஜய், சிந்திக்கக்கூடியவர். சிந்திக்காமல் அதிகரிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயந்த மக்கள் கோழைகள். அப்ப கோழையாக இல்லாம நேரமாக நம்ம இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? விஷயம் நம்ம இந்திரியங்களுக்கு கட்டுப்படாத இந்திரியங்கள் தான் நம்ம பயத்தோட்டக்கூடிய கல்விகள் இல்லையா? சாப்பிடக்கூடாது பார்த்துன்னா பயம், கேட்கக்கூடாது கேட்டுனா பயம் இல்லையா? இங்க கூட வேற விஷயம் காமிச்சுன்னா பயிர் விடுவதுமோ கட்டு போயிடும் பயம். எல்லாம் பயம் உண்டாக்குறது எப்படி? அஜானத்தினால. அஜானம் தான் ஞானம் தான் வீரம். ஞானம் வீரனும் அஜானமும் கோடிக்குமாகும் இல்லையா? ஞானம் அஜானம் இந்த கோத்திரம் பாருங்க. யோகாத்தியாசம் சேத்தன் பண்ணி வந்தான். அஜானியா இருக்கக்கூடிய கோடை பயன்படும். அஜானிதான் கோயில் குளம் பக்தி பூஜை ஓடிக்கிறது அஜானத்தினால்தான். அஜானம் இருக்க கஷ்டத்துக்கு போகலாம். உண்மையிலே கடவுளை உண்மையாக உணர்ந்தவனுக்கு அஜானம் கிடையாது. இருக்கிற இருக்கிறதா இப்படி சொல்லிருப்பான். வெளிச்சத்தில் இருக்கிறவனுக்கு பயம் கிடையாது. அது கைவெளி கூட சொல்லுவாங்க. கண்ணக பிடிச்சி போய் அதாவது கயர்ல நைட்டு பார்த்துமே பாம்புன்னு பயந்துட்டாங்க. காற்று வெளிச்சத்தை கொண்டு வந்து பார்க்கிறப்போ அது கயறல பாம்பு. ஒரு கல்லு நல்ல வேதாந்த செஞ்சு வேதாந்த கோல் வாசம் இந்த கோளுக்கும் நேரத்துக்கும் முக்கியமான காட்டுவாங்க. கல்லினால ஒரு நாய் உண்டாக்கிட்டான். ஒரு ஆக்சிடென்ட் நாய் தேங்கல்ல அடிச்சுட்டு மறுபடியும் மேல பிக் பண்ணி வச்சுருக்கு. தூரத்துக்கு ஒரு ஆள் பார்த்தோம்னா அம்மா கலக்கும். மதுக்கு மேல ஒரு நாய் இருக்கிறான். நாயை நாயை கண்டோடனே கல்லை காணும். பக்கத்துல வந்து பார்த்தா அது கல்லு. அப்ப நாயை காணும். கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும் அர்த்தம் தெரிஞ்சப்போ இப்பதான் எல்லாம் விபரீதமா சிந்திக்கிறதா பயத்துல அஜானத்தினால காரியம். அப்ப உண்மையான லைட்டு போடுறதுதான் சிந்திக்கக்கூடியவன் தான் லைட்டு. சிந்தனை தான் விட்டு கொண்டு சிந்திக்கிறது இல்லையா? லைட் போடுறோம். லைட்டு போட்டு பார்த்தா இப்ப சார்ஜ் அடிக்கலாம். அங்க வந்து தெரியுதுன்னா இங்க சார்ஜ் அடிச்சு போட்டு அங்க வந்து தெரியுது. என்ன அர்த்தம்? நான் இருக்கிறதாச்சு தானே வெளிச்சம் பார்த்துட்டேன். ஜோதி பார்த்து இருக்கோம். டெட்பாடி பார்த்துட்டாப்பா சபரிமலை ஜோதி பார்க்கறது யாரு? ரமணா உடம்பா கிடையாது. அதான பார்க்கிறோம். அப்போ நான் தான் இந்த ஜோதி அப்படின்னு தெரியும். பார்த்த ஜோதி நான் தான். நான் இந்த இடம் ஜோதி பார்க்க முடியல. எது வேண்டாம் சிம்பா சொல்லி கொடுக்கலாமா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எந்த அஜானத்தினால்தான் உலகம் மக்கள் அழிவிட்டு இருக்கு. சிந்திக்கிறதுக்கு சான்ஸே கொடுக்கறதில்லை. எதை கேட்டாலும் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். கூட்டமா ஓடிட்டு இருக்காங்க மக்கள். எங்க ஓடிட்டு குழம்பு தேடிட்டு ஓடுறாங்க. சீக்கிரம் கடவுள் நிறைய வந்துட்டு இருக்கு. பள்ளிப்பட்சத்தில் நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம். அந்த வளர்ப்பு முடிஞ்சது ஐம்பது ஐம்பதாயிரம் மழை பூச்சியாச்சு. அந்த ஐம்பதுடைய மனசே கிடையாது. அடுத்தபடியாக என்ன மாறியத்தான் ஒன்று வித்தியாசம். அதுக்குன்னு ஆறு கோழி எல்லாம் ஆரம்பிச்சு பூச்சி அடுத்து அது அனுப்பி முடியாது. கோல் பூச்சியாச்சு. இன்னும் நாள் ஆகும் போது வருஷத்துக்கு வரும்போதுதான் கடவுள் பார்க்கணும். அப்போ எதனால எந்த பயனும் இருக்கிறதுனால இந்த பயன் ஆளுநர் எங்க தெரிஞ்சிருக்கும்? மஞ்சள் பற்றி பார்த்தேன் தெரியுமா? இப்ப எல்லாரும் கூட்டமா இருக்கிற இடத்துல போய் எல்லாரும் சரியா இருக்க சாமி வாழ்க்கை பயம். தனி எங்கேயும் போக முடியாது. போக முடியுமா? ஒரு அசல் கட்சிக்காரர் தனி போக முடியாது.
நாம எங்கேயோ போறது தண்ணி போறது பயம். நாம எங்க இருப்போம் பயம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க இருப்போம் கூட்டத்தில் நீங்க கண்டுபிடிக்கிறாரு. நீங்க நைட்ல யாரும் எங்க போறதுன்னா நீங்க எங்க ஆரம்பிச்சு போனா கூட்டமா இருக்கிற தனி போமா. என்ன காரணம்? பயம். இந்த கூட்டமா போற இடத்துல என்ன நடக்கு தெரியுமா? அஞ்ஞான கூட்டம். என்ன கூட்டம்? பயங்கரம் என்றால் கூட்டத்தில் சேர்ந்து நிற்பாங்க. பயமில்லாதவர் கூட்டத்தில் சொல்ல மாட்டாங்க. உண்மையான வீரர், உண்மையான நாடி கூட்டத்தில் போய் தனியினார். அது பெண்ணுக்கு ஆனந்தம். பயம் இல்லாதவன் தனியை நாடு, பயந்தவன் கூட்டத்தினார். பயந்தவன் எங்கு நிற்கும்? கூட்டம் கூட்டமா எவ்வளோ கூட்டம் இருக்கு அந்த வரை நிற்கும். பயம் இல்லாதவன் தனியை நிற்கும். அப்ப தனியா நிக்கிறவங்க அவனுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். கூட்டத்தில் சேர்ந்து நிற்கிறதா இருந்தா அர்த்தம் அவனுக்கு பயம் இருக்கிறான். கல்வியத்துல என்ன நம்ம கலப்புறவா பேசணும். நாங்கெல்லாம் இந்த யாருக்கு இதெல்லாம் எனக்கு உண்மைதான். சரின்னு சந்தேகம் எங்கிட்ட கேட்டா எனக்கு நம்பிக்கை இந்த மாதிரி சொல்லணும். சொல்ல முடியுமா? கிடையாது. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆளும் கிடையாது. நான் ஒரு சமூகத்துல வேலை காலத்தையே சொல்லலாமா? நான் அன்னைக்கு அப்படியே இன்னைக்கு அப்படின்னு சொல்றேன். கூட்டமா இருக்கிற இடத்துல எனக்கு எல்லாருக்கும் பயந்தானே. கூட்டம் எங்க இருக்கிறோம்? வள வீசறது முக்கியம். எங்க வள வீசும்? எங்க வீடு ஆகுமாட்டுக்கு எழுத்துக்காரு கங்காவரன் எழுத்துக்காருன்னு கேட்டேன். நானு முக்கியம் எங்க மழை வீசும்னு கேட்டேன். கடல் இருக்காது. அவரு கூட சிந்திக்க முடியாது. கடவுளே எப்பவுமே மீன் பிடிக்க மாட்டேன் சார். மீன் எங்க இருக்கிற கூட்டமா இருக்கு. அதெல்லாம் மழை வீசும். மீன் ஜாஸ்தி எங்க இருக்கிறதோ அக்கமா மழையை வீசும். மீன் மழை வீசுனா கிடைக்குமாப்பா? மழை வீசுறவங்க கூட்டமா இருக்கிற நல்லா புரிஞ்சுங்க. அஜ்ஞான கூட்டத்துல மழை வீசும். மீன் தெரிஞ்சுக்க மீன் நாம முக்கோனா ஆண்டவர். முக்கோனா நமக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவர் தான் முக்குவன். இந்த முக்கோடு வலை வீசல் வெங்காயம் கண்ட கறி வச்சுல வலை வீசலும் கண்ணை விட்டு ஒரு நாளடி தவிர்த்த வலை வீசுவோம். சரிதானே? வலையை வட்டத்தில் எங்க ஓட முடியும்? எங்கேயும் ஓட முடியாது. அங்கேயும் ஓட வேண்டியதான். பயிற்சி புரிந்து ஓட வேண்டியதான். என்ன கஷ்டம் யாரு இழுத்து சொல்லுங்க பொண்ணு கல்யாணமாக என் பொண்ணு மாப்பிள்ளை அரிசி போச்சு பொண்ணையும் வெப்பக்கான வச்சு வழியில மூடிட்டு இருக்கிறதா? அப்படி ஓடி எல்லாம் கருப்பா எல்லாம் ஆண்டவனே என்னதான் நம்ம மாற்றியாச்சு இந்த வலைக்குள்ளன்னு சில மீன்களுக்கு நீ தவிர்த்து இந்த வலையில்பட்ட மீன் அதுவும் தெரியாது. மனைவி மக்கள் சொத்து சுகம் சுகம் எல்லாம் பாட்டு எல்லாம் ஆட்டிச்சு பொழிச்சு வாழ்க்கை உயர்ச்சிக்காக பாடுபட்டு மக்கள் எல்லாம் பெரிய தன் பண்பால் பட்டதாயாச்சு எல்லாம் பெரியவனா போய் பணக்காரங்களும் எல்லாம் பணமெல்லாம் சம்பாதிச்செல்லாம் ரெடி பண்ணி சுகமா இருப்பாங்க வரைக்குள்ள. இந்த வாழ்வெல்லாம் அருமையோட வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு ஒரு மூட்டை வச்சு சேர்த்து வச்சாரு. இவர் போன வருஷம் மழையும் என்று விதமளிச்சாரு. ஓடியாடி சம்பாதிச்சு உசிரவிட்டு கணக்கு வச்சு கோடி கோடி சம்பாதிச்சு முத்தையா நீ எந்த கோபுரத்தை கட்ட போறேன்னு சொல்றையா? கோடி மேல வீடு வச்சு ஆடு மேல ஆடு வச்சு காது வச்சு பறிச்சிருப்பான் முத்தையா. அவன் கண்ணுக்குள்ளே தூக்கவில்லை முத்தையா. தூக்கவே முடியுதுப்பா. அப்போ அஜ்ஞான கூட்டம்னா பயந்த கூட்டம். பயந்த கூட்டம்னா அந்த இடத்துல கை பயம் போட்டு வச்சிருக்கிறாங்க. சில மீன்கள் சில மக்களுக்கு தெரியுது. ஐயோ பயக்குள்ள எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு மழையை சுற்றி பார்க்கிற ஆளுகள் உண்டு. இந்த மழையை சுற்றி பார்க்கிற ஆளுதான் ஞானி விட்ட முட்டும். ஒரு ஞானி விட்டதான் மீன் முட்டும்.
அச்சானுக்கு போக மாட்டேன். ஏன்னா அச்சானுக்கு வந்து போய் 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 குளம் ஜாமியாரு போலாம் போய் காதெல்லாம் தொலைச்சு ஒரு சாட்டியும் கிடைக்காம அவர் கடைசியில இந்த ஞானிகிட்ட வருவாங்க. ஆனா வழியை முட்டி பார்க்கணும் தப்பிக்க முடியாது. எச்சதை கேட்கும் அறிவுடையா இருக்கும். வழக்குள்ளப்பட்ட பின் அஜ்ஞான கூட்டம் பயந்த கூட்டம் அறிவு கொண்டாங்க இருக்கிறது. கீழ்தாரி வழியில சிக்காத நீங்க அப்படின்னு கேட்டா நான் கேட்டு கிட்டே போய் கேள்வி கேட்டேன். அஞ்சாளுக்கு ஒரே பயம். இப்ப இந்த பயத்துடைய பேச்சு வர காரணம் எனக்கு விஷயம் தான். 86 வயசாச்சு ஹார்ட் பம்பிங் நல்லா கம்மியாயிட்டு இருந்தாங்க. ஒரே மக்கள் எல்லாம் குஞ்சி போய் தேவாலயம் ஜெயபுத்தோபாலயத்தை போனா அவங்க வந்து அடிச்சு நிறுத்திடுவாங்க. அங்க பாட்டி சக்கர் பண்ணி எல்லாம் நாட்டுக்கெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. ஊழியர்களை ஹார்ட் பம்பிங் கழிச்சு அப்போ அந்த நீக்காகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். அந்த மருந்து கொடுக்கணும் இந்த மருந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 10-25 பேர் குறைச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து உட்கார வச்சு பையன் பெரிய நாய் பெரிய இன்ஜினியர் செப்பேறக்கூடாது டாக்டர் சொன்னாங்க. அப்ப செப்ப ஏற்கா வீட்டுக்காரன் இல்லையா? அப்ப அவர் வீட்டுல இருந்து இது தங்குற இடத்துக்கு செப்பில்லாத பாடம் போட இருக்கும். இப்ப போட்டு இருக்க இந்த பாவையெல்லாம் போட்டு திடீர்னு போடுறது நான் கோயில் போன எனக்கு பயம். நான் ஊருக்கு சத்தம் போட்டேன். 86 வயசாச்சுன்னா பம்பிங் குறைத்தான் செய்யும் போதும் இல்லையா? நீங்க புதுமொழி இருக்கணும் சக்கரையா இருக்குமா சார்? நீ 50 வீட்டா வந்து சார் இக்காய்க்கு போக வேண்டாமா? இதுக்கு டாக்டர் ஆயிடுமா? முடிஞ்சது சார். இந்த ஜனத்துக்கு உங்களுக்கு மாட்டே கிடையாது. இழந்தவர் இருந்ததெல்லாம் பேசி பயந்து நான் வாழ்கிறேன். உயிருக்கு பயந்தவன் கிடையாது. உயிருக்கு பயந்தவன் தான் கீழ்ஜாதி மகன். அவர் தப்பிக்க முடியாது. சார் நான் சொல்லிக் கொடுத்துருக்க மணி வந்து சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. இந்த வழியை விடாதீங்க சார். நீங்க மீன் வளர்ப்பு வந்து சிக்காதீங்க சார். இதுவரையும் அந்த மீன் கூட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாம தருகிறா பாருங்க. தப்பிக்கிறதுக்கான வழி சொல்லிக் கொடுத்தா அந்த மீன் என்ன செய்யும் சார்? காலை பிடிக்கணும் இல்லையா? நீ என்ன பண்ணணும்? தினமும் வளர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய முக்கோண்டிய காலை பிடிச்சிட்டு இருந்தாலும் அவருக்கு ஞானம் வருது. தொடர்பு என்ன இல்லாத சொல்லி ஆமா சார். மீனை வந்து வளர்ப்பு சிக்காம இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? வெளியில இந்திரியங்களை வெளியில விட்டா கல்வி வழக்குறவா விழுகும். சந்தேகம் மட்டும் வேண்டாம். அந்த கல்வியில போய் அந்த மனிதன் சிக்காம இருக்கிறவங்க மீனாக மனிதாக்கு என்ன பிடிக்கணும்? முக்குண்ட காலம். முக்குண்ட காலம் என்ன சார் சொல்லுங்க? முக்குவன் அப்படின்னா கடவுள் தான். அவனுடைய காரியங்களே பிராணக்கால் இடகால் திங்கால். இந்த மூச்சக்கால் கால் பிடிச்சுன்னா அந்த கால் பிடிச்சிட்டு இருக்கிற மீனை முக்கோடு வழங்கி பிடிக்க முடியுமா? முக்கோடு கால் வழங்கி போணுமா? தெரியுமா சார்? அதுக்குத்தானே உங்க மாற்றங்கள் கடையே வந்தது. அது சொல்லியா வந்ததுன்னு அப்பா அம்மா பெரிய மகன் கேட்க பகவான் மரம் கொடுத்தார். என்னைக்கும் 16 வயசு. அறுபது ஞானம் இருக்கக்கூடிய 16 வயசு வேணுமா? இல்ல 60 சூன்ய மகனாங்க 100-200 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய மகன் வேணும் கேட்டா அவரையும் கேட்டாங்க அப்பா அம்மா. 60 கம்மி 16 கொடுத்தா 16 வருஷமா? இப்ப 16 வயசுல அவருக்கு 6 கொடுத்துருக்கு. 6 சிவபெருமா. அப்ப 16 முடிஞ்சா கொண்டு போக பொறுப்பு யாரு? யமதர்மன். யமதர்மனுக்கு ஆர்டர் கொடுத்தது யாரு? சுமந்தா. இந்த மாற்றத்தை என்ன பண்ணிட்டான்? பகவான் காரணம் காலை வெட்டிய பிடித்த கால் புடி பிடிச்சப்போ யமதர்மன் என்ன பண்ண? எவனை பிடிக்கிறதுக்கான காலை வழி கொண்டு வந்து நல்ல தெரிஞ்சது கதையல்ல. இது காரியத்தை சொல்ற மாட்டோம். அந்த யமதர்மன் வடக்கி சேர்ந்துதான் கவர்வு சேர்ந்து நம்ம எல்லாம் அந்த யமதர்மம் புடிச்சிட்டு இருப்போம் ஒவ்வொரு சரியா. அது நமக்கு தெரியல. அப்ப இவன் மாற்றத்தை வடக்கி காவலிக்கு பிடிச்சிட்டோம். 16 வயசு வச்சு ஒரு ஆள் போடுறேன். யமதர்மனை தூக்கி சோழ பிடிச்சிட்டான். வாடகை பிடிச்சிட்டான். வாடகை எங்க பிடிச்சிட்டான்?
காலை பிடிச்சதுனால மாற்றநேரம் தண்ணியை பிடிக்கிறாங்க. யாரும் கேட்கா சிவன் சேர்த்து கவர் போட்டான். காலை பிடிச்சா வழி இல்லையா, பிடிச்சுனா பகவான் பிடிச்சி இருக்கான். பார்த்தா கண்ணு கண்ணு பார்த்தா இந்த யமகரன் நமக்கு காலை வாங்கி காலை உடச்சுன்னா யமகரன் கீழே வந்துட்டான். ஐயா நீங்க தானே வர முடிச்சேன், 16 வயசுக்கு போனா உயிர் கொண்டு போன கடவுள் நீங்க தானே, என் கடமை செய்ய வேண்டாமா? ஆமா நீங்க கடமை செய்யும். என்ன பிடிக்கிறா ஆர்வத்திற்கா என்னை சேர்க்க முடிக்கிற ஆர்வத்துக்கு கொடுத்திருக்காரா? என்னதான் செய்ய சொல்லணும் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க ஆர்டர் கொடுத்துருக்கா 16 வயசு முடிஞ்சா காட்டுல இருந்து கொண்டு போன ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப அதை உங்க காலையை பிடிச்சிட்டு உங்களுக்கு கொண்டு முடியல. ஆனா இந்த காலை பிடிக்கிறதால தனியா பிடிச்சி எடுத்துட்டு போறது அது உங்களுக்கு வயசு சொல்லுங்க. அப்படி சொன்னேன் 16 வயசுக்கு மேல போனதான ஆபத்து. அவங்க என்னைக்கும் பண்ணாங்க கண்டிக்கு 16 ஆபத்து. அவனுக்கு சாதம் இல்லை. அப்படியா சொன்ன வார்த்தை என்ன என்ன அப்படியா திரும்பொழுது எல்லாரும் சொல்ற வார்த்தையா சொன்னே காலை பிடிக்கிறவனுக்கு ஆயுசு கூடுறான். காலை பிடிக்கிறவனுக்கு எந்த எவ்வளவு அதை பிடிக்க முடியாது. அவனுக்கு அஞ்ஞானம் தீண்டாது, பயம் தீண்டாது, கோழையாக மாட்டான், நேராக இருப்பான், ஞானியாக இருப்பான் சொல்ல காரணம் யோக நிலை அடைந்தவனுக்கு காரணம். ஒரு யோகிக்கல்லாம வேற யாருக்கு ஞானம் கிடைக்காது. யோகத்தினால் தான் ஞானம் கிடைக்கும், அஜானத்தினால் ஞானம் கிடைக்காது. எனக்கு அப்படின்னு பார்த்து நிறைய பட்டதாரர்கள் படிக்க கேவலமான படிக்க புத்தாடுகள் தான் ரொம்ப அத்தியாவசிய கூட்டம் அமைக்கிறாங்க. எங்க கோவில் இருக்குதோ, எங்க குழந்தை இருக்குதோ, எங்க நிறைய காசு கொடுத்தா மோட்டை கிடைக்குமோன்னு சாமியார் இருக்கு லட்சங்கள் கொடுக்குறாங்க. கடவுளுக்கு போய் 1000 10,000 கொடுத்து போட்டாங்க. என்னெல்லாமோ போக்குறாங்க பயன்படுத்துறது சார். படிச்சுதானே உண்மையான ஞானமாக அதிகமா படிக்கிற அஞ்ஞானம். அதிகமா படிக்க வேண்டியவர்களும் அஞ்ஞானம் ஒரு கோழையாயிருவான். ஏறினக்கத்து மாதிரி வர மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எடுத்தாலும் வீரம் தொடங்கிய பயமில்லாத மக்கள்னா நாடுகளாக உயர்ந்து இயற்கையை பயமில்லாத பயமில்லாத படித்தது முட்டாள் வளமும் முட்டாளா ஞானத்துக்கு படிச்சதே கிடையாது. ராமதேவர் படிச்சிருக்கார் கிடையாது, அது பயந்திருக்கார் கிடையாது. சுடுகாட்டுதான் போய் தவம் பண்றோம். அண்ணன்மார் வந்து கூப்பிடுவாங்க. அவருக்கு தவம் பண்ற சமயத்துல இந்த தோடாடிக்கு பிராணாயம் எடுத்தப்போ அந்த சுடுகாட்டுல போய் ஒரு தடியோட வளர்ச்சி தடியோட்டுக்கு மாதிரி ஒரு படகு வச்சு போட்டு உட்காந்து ஜவச்சிருப்பாரு. அந்த மாதிரி அப்போ கதாகரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ணா இப்ப வரவாங்க தேவையாதான் இருக்கு, நான் அவருக்கு பொடி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா பொடி அவங்க எல்லாம் பிடிச்சு போவாங்களாமா சுடுகாட்டுக்கு இங்க இருந்து சொல்றோம். அப்போ இப்படிக்காக சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் பல அத்தியாயிரம் வந்த சொல்லிடுவேன் வரவேண்டா தேர்தல் நிறைய இருக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அவரு நீ பக்கத்துக்கு சுகமா இருந்து ஜவு பண்ணி அந்த சுடுகாடு போல ஒரு சுத்தமான இடமே கிடையாது. உங்க பணியாளர்கள் அந்த மாதிரி செஞ்சாங்களாம். அதுவும் அப்படி இருக்கிறாங்க. சம்பளம் இல்லையா கல்யாணம் பண்றதுக்கு முதல்ல சின்ன வயசா இருக்கிறப்பவே முழுவதா இருக்கிற சமயத்துல இந்த தேவையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. ஏன்னா 100 வருஷம் இல்லாம சுடுகாட்டு போனீங்களா தேவையை பார்க்கலாம். அப்போ யாருக்கும் தெரியாம நைட்டு நான் நேரம் போய் ஹோமத்தையெல்லாம் அழைச்சி போட்டு அந்த சமாதி உட்கார்ந்து பொருள் சாந்தமா இருக்குங்க. எந்த சத்தமும் கிடையாது, சத்தம் கிடையாது. ரொம்ப சாப்பான இடம். ஐயா ஐயா நம்ம சிவபதிங்க சுடுகாட்டை படிச்சது இல்லை. ரொம்ப அருமையான தேவையே இல்லைங்க. தேவை எங்க இடமாக்குன்னா ஊருக்குள்ள வந்தா தெரியாது. ஒரு பக்கம் ஒரு பக்கம் போர்க்கம்பு ஒரு பக்கம் உடனே குடிச்சு ஒரு சாந்தர் ஒரு பக்கம் தேவையில்லை இடமாக்கு
எங்க அஜ்ஞானம் கூண்டிருக்கு அந்த பக்தி இதுதான் வேண்டாம் தெரியுமா? அப்போ இங்க நம்ம மக்கள் சேர்ந்தே இருக்கிறாங்க. நைட்டு தங்களுக்கு பயப்படுவாங்க. இவ்வளவு சொல்லி கொடுத்தும் பயம் இருக்கிறது. ஆனா நெருங்கிற பண்ண வரமாட்டாங்க சார். 7 மணி இருக்கான என்ன சார் பண்ணிட்டா ஓட்டுட்டான். நான் இருக்கேன். இப்போ பேர் இல்லாத சொல்லக்கூடாது. ஏன்னா ஜீவாதி சங்கத்தில் பட்டாலும் சாத்தியம் தெரியல. அவர் ஒரு நாள் நம்ம தங்கம்னு சொன்னாங்க. ஆமா தனிக்கிறாங்க. நீங்க பெரிய ஞானம் பெரிய என்ன வேலை படித்த முட்டாளும் எங்க நானே வீட்டுக்கு போய் ஒரு 9 தான் போயிருக்கேன். நீங்க லைட் ஆஃப் பண்ணி போய் தூங்க அப்படின்னா மற்ற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு நான் போயிட்டான். திரும்பி வரும்போது லைட் ஆஃப் பண்ணவே கிடையாது. அதான் லைட் போட்டு தூங்கவே கிடையாது. என்ன பக்கத்துல இந்த பணம் கிடையாது. நம்ம அரசு ஈரத்து சுற்றுலாவும் போட்டு இதை பார்த்தா யாராவது யூஸ்ஃபுல்லா பண்றாங்க. இந்த நினைக்கிறாங்க சகம் இப்ப இப்படியே இங்க படிச்சு கிடக்குற ஆளு இங்க சகம் போட்டுன்னு சொன்னா யாரும் பக்தர் வருமானம் சேரிங்க வாழ்க்கை குழந்தை நிறைய பார்த்து கருமணி செய்ய நீங்க நான் சுடுகாட்டு தனியா இருக்க சொன்னீங்க. ஆங்கிலிங் தான் வருவான். ஒரு 2 பசங்க மகவான ஸ்ரீரங்கா வந்தது. இங்க மறைஞ்சு பார்த்துட்டு நேரம் இப்படியே வருவோம். சூடாரியே வருவாங்க. இப்படி வந்து இந்த யோகா பத்தி இப்படியே போறேன். அஞ்சில் என்ன தெரியுமா? இந்த பசங்க சுடுகாட்டு வழியாக வர ஆரம்பிச்சு. நான் பேசி கேட்டு 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 என்னாச்சு? சுடுகாடு அருமையான இடம். அங்க ஒரு யாகமே நடத்தியாச்சு. இங்க சுடுகாட்டிலேயே ஒரு அக்னிகுண்டத்தில தயார் பண்ணி வச்சு நாங்கெல்லாம் ஒரு யாகமே நடத்திட்டோம். தேய்களை பார்க்க முடியுமா? அங்க வருதா ஒரு இடம் கிடையாது. அப்பத்தான் தெரியுது இந்த யாகம் நடத்துறது எதனால கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா நைட்டெல்லாம் யாகம் பண்ணுவாங்க. நைட்டெல்லாம் குஷு வராது. சொல்ல கிடைக்காது. சூரியன் வருமாப்பா அதுக்குதான் யாரும் பண்றதை காற்று யாரும் பண்றது அரிசியா சுத்திரஜீவி எல்லாம் வராது. பக்கத்துல நெருப்பு போட்டா வருமா எல்லாம் ஓடுறீங்க. யாரும் சொல்றாங்க. அந்த சுடுகாட்டுல அப்படி என்ன கடைசியில் ஐயப்பன் சுடுகாட்டுல தீ கொண்டு வரலையா? சுடுகாட்டுல சக்தி மண்சக்தி அருமையான சக்தி கொண்டு வருவாங்க. அது எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கே கொண்டு வருவாங்க. அந்த சக்தி அங்க போட்டு வச்சுக்கோ. இவன் வரும்போது தாழ்ந்து வந்தோம் தெரியுமா? இந்த குழம்பு இருக்கிற ஆளுதான் போனவங்க நான் தனியா போறேன். இந்த 3 இருக்கீங்க அது சுத்தமான முறையா இருக்கும். குழம்பு கொண்டு வர முறை நல்ல முறையா இருக்கும். மோசமான முறையா கட் பண்ணி வர மாட்டாங்க. அந்த நல்ல முறையா அப்படியே கொண்டு வந்து நேரம் கொண்டு வந்து அழகு பண்ணி அந்த அழகு கொஞ்சம் கிடைக்குது. இந்த மூலையை பார்க்க தெரியும். அந்த சாரியில நம்ம பார்த்து எது இந்த சமமொழியெல்லாம் போய்க்கு எடுத்துட்டு வந்து அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதை வச்சுதான் அதுமே கற்றுக்கிட்டு சுடுகாட்டுல குழந்தைக்கு வந்து மழை நாளை எடுத்து வருவேன். சக்தியை தவறு பார்க்க முடியாது. அவன் காலையில் வரும்போது சக்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து கல்வி தான் கொடுத்து அந்த சக்தியை நான் கல்வி சுடுகாட்டு சக்தின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஏதாவது படித்து கொண்டு இந்த பயம் இங்குதான் இந்த பயம் ஒரு நாள் குரு ஸ்ரீதர் கூட சண்டை. ஒரு நாளுக்கு சண்டை அடிக்கடி சண்டை வரும். இப்ப போனாலும் சண்டை குடிப்பான். ஒரு வாரம் நான் போகல போகல. என் குருநாள ஏபிசி பஸ்ல வரும்போது கொஞ்சம் சண்டைக்காக எம்பி சம்பளம் என்ன இங்க வந்து மருந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. அந்த எம்பி சம்பளம் தண்ணி குடிக்கிறாங்க. நீங்க ஏதாவது வெயில் காலத்துறாங்க. சண்டை முடிச்சுட்டு போனவொடனே நம்மளை பார்த்து கொஞ்சம் பழமெல்லாம் கொண்டு எனக்கு கொடுத்தா அப்பா பண்ணி வரல அப்படின்னு சங்கடப்படுவாங்க. அப்ப இந்த மூளையில நம்ம கப்பு செஞ்சு அந்த மூளை ஒரு தண்ணி சின்ன பணம் நிறைய பணம் அந்த தண்ணி எல்லாம் கிடையாது. நல்ல அழகு முடிஞ்சது. ஒரு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ஐயா வந்தாச்சு நம்ம குரு வந்ததுன்னு அப்படியே தலையெல்லாம் காட்சி பணம் ஏறிட்டான். குரு பார்த்தோன்னே பணம் இருந்துச்சு. நான் மேல நல்ல இறக்கையெல்லாம் வெட்டி போட்டுட்டான். வெட்டியெல்லாம் பொறிச்சு கூட்டி அதனாலதான் இதுல மக்கள் மாயத்தை சாப்பிட முடியல.
இந்திரி இல்லையா வேலையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்துக்கு வந்த பையன் பண்ண தெரியுமா? நீ எந்திரிக்க மரம் காற்று தண்ணி கட்டிட்டு தண்ணி வந்து வச்சுக்கிறேன். வேற வேற தண்ணி நைட்டு காலை நேரமா குடிப்போம் தண்ணி எடுத்து வச்சிருவாங்க. தண்ணியில இந்த எந்திரிக்க மரம் சக்கரை கொண்டு கலக்கிறாங்க. எந்த தண்ணியில நல்ல சுத்தமான நல்ல புது தண்ணியை கொடுத்து நான் சமைக்கிற தண்ணியில வைக்கிறேன். அது செருப்பு போட்டு கருவேற்க இருக்கு இல்லையா? இதை பார்த்து அழகா இருக்கு. செவப்பா இருக்கு தண்ணி. இதே கலக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டு கொடுக்குறான். நான் பார்த்தோன்னா யாரா இல்ல தண்ணி காலத்துன்னு கேட்டான். நான் தான் அப்படின்னா சமையல் காம கதை நான் வாங்க வாய்ப்பான சுடுகாட்டி கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. சொன்ன உடனே பேசணும் கொஞ்சம் கல்யாணாச்சு சுடுகாட்டு கொண்டு வந்து சக்தின்னு சொன்னோன்னே எல்லாரும் கொஞ்சம் வாங்கி எடுக்கணும்னு எனக்கு பயமாச்சு. நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆசிரமத்துக்கு போனா சுடுகாட்டு சக்தியை கொஞ்சம் பொறுமையை கேட்டதுக்கு அப்புறம் ஐயா அந்த சுடுகாட்டில் ஒரு சக்தி நான் மட்டும் வச்சதல்ல, ஒரு அறிஞர் பையன் படிக்காத பையன் முட்டா பையன் அவன் தான் எனக்கு சக்திமம் கொடுக்கிற பழக்கம். நான் கலக்க நீங்க தான் கல்வி சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே சாப்பிட்டால் சுடுகாட்டுல நெருப்பு போடுற சக்தியில் என்ன இருக்கு? நெருப்பு போடுற சக்தியில் என்ன இருக்கும்? அந்த அஜானத்தினால்தான் இப்ப எங்க போயிட்டு இருக்கு? நான் சொல்ல கிடையாது, எனக்கு அது எதிர்பார்க்கு. எனக்கு அதே இல்லை. பயம் இருந்தால் எல்லாம் வரும் சார். உலக சாந்திக்காக ஒரு பணம் வந்தா என்ன காப்பாற்றினோம், பணம் நிறைய சம்பாதிச்சா என்ன எல்லாம் காப்பாற்றினோம், பணம் தான் என்ன பெருசாக்கி வைக்கிறோம், நிறைய காடு வாங்கியிருக்கு, சப்தம் வச்சிருக்கு, நிறைய ஆடு இருக்கு, இதெல்லாம் என்ன காப்பாற்றிடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பயம். தனியா போக முடியல. எந்த சாதிக்கும் தனியாக போக முடியாது, எந்த மக்களுக்கும் தனியா போக முடியாது, எம்எல்ஏ தனியா போக முடியாது. பயம். எதனால? அஜ்ஞானம் எப்ப போகும்? ஞானத்துக்கு தெரியும். கஷ்டமா அதை விரிச்சுட்டு போறாங்களா? நான் வெளிச்சத்துக்கு கிடையாது, நான் வீட்டுதான் தப்புவேன். அப்ப அஜ்ஞான கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கிற காலகட்டமாக்கும் மக்களே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அஜ்ஞானம் வந்தால் பயத்தினால் பயம் வந்தால் என்ன வரும்? இங்கே அழிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிம்மதி கிடைச்சிடும். சாந்தி கிடைக்காது, வீட்டுல வெற்றிக்கு கிடைக்காது, குடும்பத்தில் கிடைக்காது, நாட்டுக்கு கிடைக்காது. இப்ப நானே சொல்லிட்டு வந்துட்டேன், இந்த பயம் தீர்க்கிறதுக்காக வேண்டி நீங்க யாரும் இருந்தாலும் ஓடினாலும் தப்பிக்க முடியாது. நான் என்ன தப்பு பண்ணினால் அதை அனுபவிக்காமல் ஊழியின் கடவுளையும் அனுபவித்தான். தவறு பண்ணியிருக்கிறான், தெரியாத கடவுள் நம்ம தவறு பண்ணா நான் மன்னிக்க வேண்டாம், அது ஆண்டவரையும் மன்னிக்கணும். தெரியாது நம்ம இல்லையா, ஒரு தவறு பண்ணிட்டா குழந்தை மன்னிக்கிறது தான். பரவாயில்ல பரவாயில்ல பண்ண தெரியாம தானே செய்யாம தெரிஞ்சு தப்பு பண்ணா பனிஷ்மெண்டும் உனக்கு அவருக்கு சமர்ப்பம். இது பிரான்சத்துக்கு அஜ்ஞானத்துல வரக்கூடியதா. அதனால ஞானி ஆகணும்னா ஒரே வழி. அஜ்ஞானி ஆகணும்னா நிறைய வழிகளுக்கு போய்க்கலாம், மாட்டிக்கலாம், தலையை பற்றி மீன் மாதிரி செஞ்சுட்டு போகலாம். நிறைய படித்தவங்களுக்கு நிறைய அத்தியானம் இல்லையாமா, நிறைய படித்தவங்களுக்கு நிறைய அத்தியானம். உண்மையில படிக்க வேண்டியது படிக்கிறதுக்கு ஏற்றி கல்வி தேவையில்லை. நீதி கல்வி வெற்றி கொடுக்கும், வேதாந்த கல்வி அவரை கொடுக்கணும். அவருக்கு தரும் வேதாந்த கல்வின்னா வீரத்துக்குண்டான பயிற்சி எது இருந்தால் ஒன்று கண்ணு முடிஞ்ச கம்சம் ஞானம். அதாவது நாடு வேத போதிக்கிறது. நிறைய நாடு வேதங்களால படிச்சால அஞ்சு அங்க பார்ப்பாங்க இல்லையம்மா. நாடு வேத போதிக்கிறது ஞானமாக வருவீங்க. ஞானம்
ஞானத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. 4 நேரம் ஓடக்கூடியவர்களெல்லாம் ஞானம் தெரியாது. ஞானவாத மனதிலே கிடைத்தார். நான் சொல்லக்கூடாது. 4 நேரம் கொள்கையை ஞானவாதம் அடைந்தீங்க, அவருக்கு ஞானம் கிடைக்காது. பால் செய் கலந்தவாறு பாலியா இந்த அறிவு பால் மக்களாக நீங்கள் பாலுக்குள் நெஞ்சிருக்கிறது தெரியல. பாலும் நெய் கலந்தவாறு பாலியா இந்த அறிவு அறிவு தெரிய மாட்டாங்க. ஆழமுள்ள கண்ணாக இருக்கிறே காலம் சொல்லி கரைந்து கொண்டே ஆழமுள்ள கண்ணனாக அகற்றுள்ளே நம்மளே ஆட்சிப்படுத்தக்கூடிய கண்ணனாக சிவபெருமா சீவன் நமக்குள்ள இருக்கிறப்போ காலம் நம்மளை கொண்டுட்டு போகும், காலம் குடிச்சிட்டு போகும் சொல்றது பொய்யனாக. நமக்குள்ள சிவன் இருக்கிற காலம் எப்படி உள்ள வரும் வருமா? ஆழமுள்ள கண்ணனாக அகற்றுள்ளே இருக்கிறே காலம் என்று சொல்லி கலந்து கொண்டில்லையா? அப்ப 4 நேரம் ஓடினாலும் அஜானம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஞானம் கிடைக்க வேண்டுமா? இந்திரியங்களுக்கு கட்டுப்படாம இந்திரிய ஒழுக்கத்தில் கொண்டு வந்து நீ கண்ணம் மூடி சாதனை செய்யும். சாதனை இன்றி ஒன்றா சாதனை இன்றி ஒன்று சாதிப்பார் உதவியில்லைகளா? நீங்க அந்த பிராக்டிஸ் பண்ண இதுக்கு படிப்பு தேவையில்லை. சமஸ்கிருதம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மலையாளம் படிக்க கண்ணம் செய்ய வேண்டியதில்லை. காணாத குள்ளருக்கும் கேளாத செவிலருக்கும் தேடாத ஊழியருக்கும் கட்டாத ஞானிகளுக்கும் கட்டாத மூடர் கல்லாத மூடருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாருக்கும் வேண்டிய ஒரு கல்வி ஞான கல்வி. இந்த ஞானக்கல்விக்கு இறுதி கல்வி தேவையில்லை. கண்ணு தெரியணும்னு தெரியாது, படிப்பு வேணும் இல்லை. அதாவது கற்றறிந்த மனிதர் கற்றறிந்த ஞானிகளுக்கும் சரி, கல்லாத மூடருக்கும் சரி, படித்தவருக்கும் சரி, படிக்காதவருக்கும் சரி, துள்ளனுக்கும் சரி, திருடனுக்கும் சரி, ஊழலுக்கும் சரி, அத்தியானிக்கும் ஞானிக்கும் சரி, எல்லாருக்கும் பொருந்திய ஒரே ஒரு கல்வி ஞான கல்வி, வீரக்கல்வி, பயன் தீர்க்கக்கூடிய கல்வி அபியாசம். கண்ண மூடி சாதனை செய்ய குழந்தை பருவத்திலே குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தா அவருக்கு பயம் போச்சு. எக்ஸாம்பிள் நான் இதை சொல்ற தமாசை சொல்றேன். என் பசங்களுக்கும் பொண்ணுக்கும் பயமே இல்லை. நான் தீர்க்கிறதே இல்லை அந்த குழந்தைகளுக்கு. உங்க யோகா டீச்சர் அசோகன் புதுசா இருக்கிற சமயத்துல அங்க நம்ம ஒரு தோப்புக்கு ஒரு இடம் இருக்கு, தலையில ஒரு மாமரம் இருக்கு. அந்த ஹரிதாசன் பண்ணி எண்ணெய் முடிச்சு சேர்த்து வந்துட்டாங்க. அப்போ அந்த மாம்பழம் சரி நல்ல பழக்கம். மாம்பழம் ஹரிதாஸ் சத்த இடம் சொன்னதுனால ஒரு ஆளும் கூட அந்த மாமரம் 10ஆம் மணி நேரம் பார்க்கணும். அப்ப மாமரம் கலையே போக மாட்டோம். இந்த அசோகம் பண்ணி நான் திருப்பி வேதாந்த மாதிரி சொல்லி பழக்க முடியாது அப்படிங்கிறாலும் எல்லாம் வேதாந்த தான் அன்னைக்கு சொல்லி கொடுத்தா அன்னைக்கு ரொம்ப வேற கலைதான் சொல்லி கொடுப்போம். இந்த பையன் நைட்டு 8 மணிக்கு மேல ஹரிதாஸு கலந்த இடத்துல போய் கலந்து இவருக்கு பையனுக்கு தெரியும். எவனைங்க இருந்து டார்கெட் பண்ணி அசோகாசம் கேட்ட அசோகன் தாத்தா கஷ்டப்பட்ட தாத்தாவுடைய பண்ணாகும். அசோகன் பையனுக்கு இருந்தது அப்படின்னா அசோகாசவன் நிச்சயம் விவசாயம் பண்ணி இருந்தாங்க. தான் அஞ்சலிக்கு போய் பார்த்த நேரம் அங்கிருந்த போகுமா? அப்போ அஜ்ஞானம் எங்க இந்த ஞான நீக்க குட்ட குடிச்சுன்னா ஞான அபியாசம் ஆரம்பிக்க நமக்கு என்ன மீதோ பயம் நீங்கக்கூடிய விட்ட அஜ்ஞான நிறுத்தை நீக்கக்கூடிய விட்ட யார் சொல்லி கொடுக்கிறார்களோ அவரை உருவாகும். பாடங்களுக்கு ஒரு பாக்கியாக உருவாக ஆகாரத்தில் அனுஷ்டானங்களோ செய்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கூடியவன் ஆச்சாரிய நாட்களோ ஒரு உருவல்ல. ஒரு யாரும் பயத்தை தீர்த்து கொடுக்கிறார்களோ அதனால குழந்தைகளுக்கு தாய் மாற்றம் குழந்தைகளுக்கு எல்லாருமே குழந்தைகளுக்கு பயம் என்றதே கூட்டாது. பயத்தை ஊற்றி கொடுத்து வாழ்க்கைனா மாற்றி இந்த குழந்தை அஜ்ஞான போட்டு போய் மாட்டேன். இந்த போகம் எங்க வைக்கிறாங்களோ அந்த விபத்துக்கு வந்து குழந்தை இப்ப கூட்டம் அங்கதான் பூண்டு இருக்கிறது சித்தனை போட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா?
கூட்டம் என்ன இடத்துல ஒருத்தங்க காரணம் சுடுகாடு தனியாக இருக்கும்போது யாராவது போன அவங்க என்ன போய் எழுதலாம். சுடுகாட்டு வந்து தனியாக பார்த்துட்டு பாத்ரூம் சொல்லி அவருக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேன். எனக்கு பொண்ணுக்கு எனக்கு ஒரு ஆள் பொண்ணு குறையாது ஆகும் ஜாதகம் வந்து ஒரு 10 ஆகும். அவர்தான் அவங்க காட்டுறாங்க. அப்போ நிறைய கூட்டம் இருக்கிற பஸ்ஸும் எல்லாரும் போய் அடிக்கிறான். ஏகப்பட்ட கூட்டம் திருச்சி நிறைய தனித்து போன ஒரே 5 கூட்டம் எப்படி இருக்குதோ அந்த இடத்துல அஜ்ஞான கூட்டம் இருக்கிறதுல நீங்க போய் மறுபடியும் நீங்க சிக்கிறா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பயம் தீண்டி அஜ்ஞானத்தை உண்டு பண்ணி. அதனால என்ன செய்யணும், டைம் கிடைக்கிற சமயத்தில் எல்லாம் ஞான நூலை படிங்க. ஞான நூலுன்னா படிங்களா, இதை விட்டுடா இந்த காலை விட்டா புக்குவனை காலை விட்டா போய் விடுகிறது. நீங்க வரக்கூடாதா சந்தேகம் வேணும்னு தப்பிச்சுங்க. இதாக நீங்க போய் சாமியே கணவனையப்பா மாறி போடுங்க. அத்தியாவசியதான் கணாயமெல்லாம் புதிசத்துக்கு கண்ணு மூடி அடிப்படை உள்ள பாடலான்னு சொன்னா நீங்க எல்லாம் கலப்பு கட்டி போட்டு அடிப்படையில போனா என்ன நடக்கும், கூட்டத்துக்கு போனா அங்க போக முடியும். இப்ப எல்லாம் செக்கிங் நடக்கிறாங்க நிறைய. ஒரு சாமிக்கு கூட சொல்லிடும் இல்லை நிறைய ஏற போனா எல்லாரும் எல்லாம் மிஞ்சி தப்பு நம்புறாங்க. போலீஸ்காரங்க ஏற்பட்ட கஷ்டம் என்ன கேளுங்க. ஐயப்பன் அங்கே இருக்கு, ஐயப்பன் எங்க இருக்குப்பா உள்ள பாரு. ஏன் சொல்லி போகணும், உள்ள பார்த்துனா ஞானம், வெளிய பார்த்துனா தெரியுமல ஏவாசம் என்ன கடவுள் இருக்க. அஜ்ஞானத்துக்கு தமிழ் சொல்லிருக்கல மகேட்ட. ஆனா கட்டாயி பிரம்ம பாவனை மூடி நேரம் காட்டுதல் அஜ்ஞானம். கடவுள் வேற, நான் வேற திரிச்சு பார்க்க அவங்களுக்கு பேருதான் அஜ்ஞானி. நிரந்தவன், ஓட, நோயாளி, கஷ்டப்படுறவன், சுகசுக்கு அடிமைப்படுறவன், அடிமன்றவன், கவலைப்படுறவன், குடும்பம் சேர்ந்துட்டா வெளியில போறவன். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், எனக்கு விரட்டி விட்டு இல்லாத இடம் தேவை தேவைனா மாற்றம். அதனால சும்மா நாஸ்திகத்தோட நினைக்க வேண்டாம். கடவுள் பற்றி உண்மைகள் சொல்றீங்களா, நாஸ்திகத்தை ஆடாக்கணும். கடவுள் நம்பிக்கை இல்லாத கடவுள் எது தெரியாதவங்க நாஸ்திக நிதிஷேவாதின்னு சொல்லுவாங்க. கடவுளை பற்றி தப்பா சொல்லி கணக்கான நீதி சேவாதி யுக்திவாதி கணவன் சொல்லுவோம். யாராருக்கும் கடவுளுக்கு தெரியாதவ, கடவுளை பற்றி தெரிஞ்சவன் யாரு, தெரியாதவன் யாரு, தெரியாதவன் அத்தியாதிவன. அப்ப கடவுள் எங்க தெரியாதவன், கடவுள் எங்க இருக்குன்னு சொல்லவும் இந்த குழந்தைய சொல்லிச்சு. என்னமா கடவுள் ஐயோ நமக்குள்ள தெரியாது. அப்ப நமக்குள்ள கடவுள்னு இல்லைன்னு தெரிஞ்சுதானே அவன் ஓடுறான். நம்ம கடவுளுக்கு தெரிஞ்சுட்டாங்க. கடவுளை பற்றி தெரியாதவன், கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாதவனுக்கு பேரு நாஸ்திகன் நிதிஷவாதின்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாத. கடவுள் நம்பிக்கை இருந்தா கோர்ட்டு போகுமா, போக அவசியம் தான். சர்வஜாதியாதி இறைவன் நமக்குள்ளே இருக்கிறது காட்சி கொடுத்த பிரகலாதனை கதையை சொல்லிக் கொடுக்கிறவங்கள உன் கிருஷ்ணன் எங்கடா இருக்கிறது கேட்டா, இந்த விஷயம் அங்கே இருக்கிறாங்க. அவன் தூணிலும் இருப்பார், தூணிலும் இருப்பான். அப்போ தூணை காமிச்சு கொடுத்தான். இந்த தூணிய பகவான் இருக்கிறான். கேள்வி வருஷம் அடிச்சு போட்டிருந்தான். நான் வந்து இந்த குழந்தை மாதிரி சாப்பிட்ட கதை சொல்றேன் இல்லையா, இது என்ன அர்த்தம், கடவுள் கோயில் கூட்டி வச்சு கோயில் போயிருக்கிறது அர்த்தமா அவனுக்கு ஓர் அறிவும் அசையாது. பரம்பொருள், பரம்பொருள் நிறைந்த பொருள் தான் கடவுள். பரவான பொருள் ஸ்மரணமாய் பரம் பிரகாசமாய் இருக்கிறார்கள். எந்த நிறைந்த விட்டு திசை 16 கோணமும் எங்கு முட்டி கல்வி முளைத்தோங்கும் ஜோதி முருகனெல்லாம் கட்டி திருச்சி கட்டத்தில் வைப்பார். கருத்தில் வந்தார் மற்ற பகல் இறைவன் நாடிய சொல்வது அப்படிப்பட்ட அளவில் பாடல் பகவான கோயிலுக்குள் பூச்சி வைக்கக்கூடியாளா, அப்படியாப்பா பூச்சி வைக்கக்கூடியவன் அவன் இல்லாத இடம் எங்கும் கிடையாது. இவனை சொல்றான். அவன்
நமக்குள்ள எல்லா கையும் நமக்கு சொன்னாலும் இருக்கிற கடவுள் பார்த்து